ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரோமா பிளானட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போது ரமதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரமதான் டைமில் நம்ம இஃப்தாருக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் நோன்பு கஞ்சியில் கறி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இது பண்ணுறதுக்காக நான் 100 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா மல்லி, பச்சை மிளகா 3 கீரி வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் பாஸ்மதி அரிசியும் 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு 2ஐயும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த கஞ்சி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம், அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். அடுத்து கிராம்பு ஒரு 6-7 எடுத்துப்போம். ஏலக்காய் ஒரு 5-6 பீஸ் எடுத்துப்போம். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துப்போம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம கோல்டன் கலராக வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கினோம்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்து வதக்க போகிறோம். நம்ம சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக மூடி வச்சு எப்போவுமே பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக எல்லாமே ரெடி ஆயிரும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிப்போம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மட்டனை சேர்த்துடணும். மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மட்டனை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கறி மசாலா சேர்த்துருவோம். நான் 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மட்டனை மூடி வச்சு ஒரு 3 விசில் வைக்க போகிறோம். கொஞ்சம் மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திறந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துப்போம். அரிசி நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். அதனால் நம்ம ஒரு 3 விசில் இந்த மட்டனை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து நம்ம ஒரு 4 விசில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 3 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். மட்டன் ஒரு 50% குக் ஆகிருக்கு. நம்ம புதினா சேர்த்துருக்கோம். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எண்ணெயில் புதினாவை சேர்க்குறத விட இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அந்த புதினாவோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லா தெரியும். இப்போ இதில் இருக்க தண்ணியோட இன்னும் 2 கப் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இன்னொரு கப் தண்ணி நான் அரிசி ஊற வச்சுருந்த தண்ணி எடுத்திருக்கேன், அதை தான் சேர்க்க போகிறேன். நம்ம ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டோம்னா அந்த பாஸ்மதி அரிசியோட ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் சாதாரண கஞ்சி பண்ணும்போது அரிசியை அரைச்சி போட சொன்னேன். இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம கறி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த டைமில் இந்த அரிசி நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 6 விசில் வரட்டும். அப்போ தான் நமக்கு கறி அரிசி எல்லாமே நல்லா குக்காகி வரும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு கறி அரிசி எல்லாமே நல்லா குக்காகிருக்கு பாருங்கள். எனக்கு 6 விசில் வர்றதுக்கு அரை மணி நேரம் எடுத்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். இப்போ நமக்கு கஞ்சி ரொம்ப திக்காக இருக்குது.
அடுத்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த தண்ணி வந்து குளிர்ந்த தண்ணியாக இல்லாமல் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை சேர்த்தோம்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதே டைமில் அந்த கஞ்சியும் நல்லா கரைஞ்சி வரும். அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து தேங்காய் பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் தான் சேர்க்குறேன். கஞ்சி வந்து நமக்கு இன்னும் கூட திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கஞ்சி திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம கஞ்சி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரமதான் ஸ்பெஷல் கறி கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் இந்த ரமதானுக்கு இந்த ரெசிபி இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.